எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். தியான வகுப்பை தொடங்கலாம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். எங்களது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். எங்களது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் எங்களது மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் எங்களை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நாங்கள் பாதுகாவல் வேண்டுகின்றோம். இன்னும் எங்களுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நாங்கள் மன்னிப்பை வேண்டுகின்றோம். மன்னிப்பவனை எங்களை மன்னிப்பாயாக. நேர் வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழி நடத்துவாயாக. நீ எங்களுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை எங்களை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எங்களது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக. எங்களுக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாங்கள் அடைந்து கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே எங்களுடைய இறைவன், நீயே எங்களுடைய பொறுப்பாளன், நீயே எங்களுடைய இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனை, படைப்பாளனை புதிய படைப்பாக எங்களை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நாங்கள் விரும்புகின்றோம். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே. புதிய வாழ்க்கையில் எங்களை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் எங்களை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நாங்கள் தொடங்குகின்றோம். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. நேற்றைய வகுப்புல நாம பேசணும், ஆன்மீகத்தினுடைய அடிப்படை வெளிப்பாடு என்பது உடல் ஆரோக்கியம் என்று நாம் பேசினோம். உடல் ஆரோக்கியம் என்றாலே நம்முடைய நினைவுக்கு முதலில் வருவது நமக்கான உணவுகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உணவுகள் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, உங்களுக்கு உணவு வேணுமா, பணம் வேணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்க, பணம் கொடுத்துருங்க, நாங்கள் பணத்தை வச்சு உணவை வாங்கிக்கிறோம் அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. ஆனால் இதை கொஞ்சம் ஆழமாக உணர்வாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பணம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, உணவை நீங்கள் வாங்கிட்டீங்க, இப்போ பசிச்சா தானே சாப்பிட முடியும். பசி வந்தால், பசி வரலைன்னா என்ன பண்ணுவீங்க? பசி எப்படி வாங்க முடியும்? அப்போ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு தனியான விஷயம் கிடையாது. அது பல்வேறு விதமான உணர்வு தன்மைகளோடு உயிர் தன்மைகளோடு வரக்கூடிய ஒரு உயிர் தொகுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உணவை கேட்கிறோம் அப்படின்னாலே பசியை கேட்கிறோன்னு தான் அர்த்தம், ஜீரண சக்தியை கேட்கிறோன்னு தான் அர்த்தம், அந்த பணத்தை வாங்குறதுக்கான பொருளையும் கேட்கிறோன்னு தான் அர்த்தம், அல்லது அந்த பணத்தை வாங்குறதுக்கு என்ன வழிமுறை இருக்கோ அதையும் சேர்த்து கேட்கிறோன்னு தான் அர்த்தம். நீங்க பணத்தை கேட்டீங்கன்னா வெறும் பணத்தை மட்டும்தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம். உணவுங்கிறது தனியான விஷயம் கிடையாது, அது ஒரு உயிர் தொகுப்பு. அது கூட இணைந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க உணவை கேட்டீங்கன்னா அது ஒரு பேக்கேஜா தான் வரும். பணத்தை கேட்டீங்கன்னா பணம் மட்டும் வரும். பணத்தை வச்சு நீங்க உணவை வாங்கிடலாம், பசியை வாங்க முடியாது, ஜீரணத்தினுடைய தரத்தை நீங்க உற்பத்தி பண்ணிக்க முடியாது. அந்த உணவு எப்படியெல்லாம் உடம்புல பிரியணும், எப்படி அது உள்வாங்கி கொள்ளப்படணும் அப்படிங்கிறது ஜீரணத்தினுடைய தரத்தை சார்ந்தது. நம்ம அக்குப்பஞ்சர்ல படிக்கிறோம், மனசுல ஒரு கவலையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருந்தா ஜீரணமே சரியா நடக்காதுன்னு நினைக்கிறோம்.
இப்ப நம்ம உணவ கேட்கிறோம் அப்படின்னா, அந்த உணவோட உயிரோட்டத்தையும் கேட்கிறோம்னு தானே அர்த்தம். அந்த உணவோட உயிரோட்டத்துக்கு தேவையான மன அமைதியும் கேட்கிறோம்னு தானே அர்த்தம். இப்போ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மனித வாழ்க்கையினுடைய ஆரோக்கியமே அடங்கி இருக்குது. பணம் அப்படிங்கிற விஷயத்துல ஒண்ணுமே அடங்கி இல்ல என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ, ஆன்மீகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அதனுடைய முதல் வெளிப்பாடு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில். உடல் ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியம் என்று வருகிற போது, உணவை பற்றிய உணர்வு சார்ந்த அணுகுமுறை என்பது முக்கியம். அறிவு சார்ந்த அணுகுமுறை என்பது வேறு. ஒரு உணவு இருக்குன்னா, அதுல எத்தனை கேலரி இருக்குது, எவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாமே அறிவு சார்ந்த அணுகுமுறை. அது வேணான்னு சொல்லல. அத முதன்மைப்படுத்த வேண்டான்னு சொல்றோம். அதாவது உணவை பற்றிய உணர்வு சார்ந்த அணுகுமுறை என்பது என்ன? நாம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. ஆனா, பசிச்சு சாப்பிடணும். பொறுமையா மென்னு சாப்பிடணும். பொறுமையா எப்படிங்க சாப்பிடுறதுன்னா, உணவளிப்பவன் இறைவன் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு வந்தாலே பொறுமை வந்துரும். அந்த பொறுமையும், அந்த ஒரு தெளிவும் உணவு சார்ந்து இருந்தாலே, நாம எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற ஞானமும் நமக்கு வந்துரும். அப்போ உடனே கேட்பேன், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா ஒண்ணும் ஆகாதா? ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்ற ஒரு விருப்பமோ, ஜங்க் சாப்பிடணுன்ற விருப்பமோ உங்களுக்கு வராது. உணவை குறித்த இறை உணர்வு இருக்கும்போது, நல்ல உணவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனதின் தன்மை தானே உருவாகும். அப்போ உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உணர்வு சார்ந்து அணுகப்பட வேண்டிய ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நேத்து சொன்ன மாரி இன்னைக்கு அறிவு சார்ந்த அணுகுமுறைகள் எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு. உணவுல மட்டும் இல்ல. எல்லாத்துலயுமே அறிவு சார்ந்த அணுகுமுறைகள். அறிவு சார்ந்த அணுகுமுறைகள் தேவை. தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உணர்வு சார்ந்த அணுகுமுறை தான் முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து அறிவு சார்ந்த அணுகுமுறைகள் இயல்பாகவே உருவாகும். 100% அறிவு சார்ந்த அணுகுமுறையை மட்டும் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாரி உணவு தேவையா? பணம் தேவையா? அப்படின்ற கேள்வி மாரி நெறைய கேள்விகள வந்து நம்ம வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது இருக்கும். எல்லா விதமான கேள்விகளுக்குமே எப்பயுமே நாம உயிரோட்டமான அங்கங்களைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். உயிரற்ற பொருள்களை தேர்ந்தெடுக்கக் கூடாது. நான் சொன்ன மாரி தான். உயிருள்ள அம்சங்கள் எல்லாமே தனியா வராது. அது ஒரு தொகுப்பா தான் வரும். உயிர் தொகுப்புன்னு சொல்லுவோம். உயிருள்ள எந்த ஒரு அம்சத்த நீங்க கேட்டீங்கனாலே உயிர் தொகுப்பு தான். அமைதிய கேட்டுட்டீங்கன்னா, அது ஒரு தொகுப்பு தான். ஏன்னா உயிர் அத்தனையையும் சென்று அடையக்கூடியது. அப்போ உணவு சார்ந்த விஷயங்கள். உணவு சார்ந்த உணர்வு அணுகுமுறை என்பது அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த உணவு எப்படி ஜீரணமாகிறது என்பதை பற்றிய ஞான மார்க்கத்தினுடைய புரிதல்கள் நமக்கு தேவை. அத நம்ம ஏற்கனவே இறைவழி தியான வகுப்புகள்ல பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். செல்ஃப் சென்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு ஒரு வழிமுறைய நம்ம கத்துக் குடுத்துருக்கிறோம். அதுல இன்னைக்கு வந்து நம்ம டைஜஸ்டிவ் ப்ராசஸ பத்தின ஒரு மெடிடேஷன் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஒரு கைடட் மெடிடேஷனா இருக்கும். நம்ம எல்லாருமே இப்போ அத பண்ண ஆரம்பிக்கலாம். தியானத்தினுடைய தொடக்கத்தை நாம் அடைந்து கொள்வோம். அழகிய முறையில் இறைவழி தியானத்தை நாம் தொடங்கிக் கொள்வோம். கண்களை மூடி நம்முடைய அக உலகத்தில் சில நிமிடங்கள் நிலை பெறுவோம். அக உலகத்தினுடைய மகத்துவம், கண்ணியம் என்ன என்பதை ஆழமாக உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த அக உலகத்துக்குள்ள விருப்ப உணர்வோட, புரிதலோட போகணும். நிலைச்சிருக்கணும். அதுக்கான உறுதுணைகளாக இருக்கக்கூடிய அதிட்டானா மேற்கொள்ளப்பட வேண்டும். எந்த இறுக்கமும் இல்லாத, முற்றிலும் தளர்வான, அசைவற்ற ஒரு இருக்கை நிலையில் உங்களை அமர்த்திக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். இயல்பான, லேசான மூச்சோட்டம். உணர்வுடன் கூடிய கவனம் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்க வேண்டும். இந்த மூச்சு என்பது உயிர். யாராலும் எவ்வளவு விலை கொடுத்தும் இந்த மூச்சை வாங்க முடியாது. இது இறைவன் புறத்திலிருந்து மனிதர்களுக்கு, படைப்புகளுக்கு படைக்கப்பட்டு, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. மிக நெருக்கமான ஒரு அத்தாட்சி இது.
நாம் வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதற்கானது. மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டிருக்கு. மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். இப்போது நாம் தியானம் தொடங்க இருக்கின்றோம். இது ஒரு கைடட் மெடிடேஷன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்டு அதன் உணர்வுகளையும் அது சார்ந்து செலுத்த வேண்டிய கவனங்களிலும் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள். வானத்தின் கரு மேகங்களை கவனியுங்கள். வானத்தின் கரு மேகங்களை மனதில் கொண்டு வாருங்கள். அந்த மேகம் நீரை தாங்கி இருக்கிறது. அவ்வளவு கனமான ஒரு மேகம். ஒரு பக்கெட் தண்ணியை கூட நம்மளால தூக்க முடியாது. ஆனா பல லட்சம் லிட்டர் தண்ணீர் அந்த மேகத்தில் நிற்கிறது. அந்த மேகம் அந்தரத்தில் நிற்கிறது. எந்த தூண்களும் எந்த கயிறும் அந்த மேகத்தை கட்டி வைத்திருக்கவில்லை, தாங்கி இருக்கவில்லை. தூண்களின்றி அந்த மேகம் பாரமான பலுவான அந்த தண்ணீரை தாங்கி நின்று கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்து மனக்கண்களில் கொண்டு வந்து உணருங்கள். அந்த மேகத்திலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது. மொத்தமா கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, மழை துளிகளாக, பார்ப்பதற்கு இதமாக, அனுபவிப்பதற்கு இதமாக அந்த மழை துளிகள் அங்கிருந்து பூமியில் இறங்குகின்றன. மழையின் மீது கவனம் செலுத்துங்கள். மழை துளிகளின் மீது கவனம் செலுத்துங்கள். உணர்வுடன் கூடிய கவனம். ஒவ்வொரு மழைத்துளியும் மேகங்களிலிருந்து வெளிப்பட்டு
இறங்கி பயணித்து பூமியை வந்து அடையக்கூடிய அந்த காட்சியை நாம் கண்டிருப்போம். அது குறித்த உணர்வு ரீதியான கவனம் இப்போது நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். அந்த மழை நீர்தான் மனிதர்களாகிய நமக்கான முதல் உணவின் சாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நீரில்தான் நம்முடைய உணவுகளுக்கான உயிரோட்டம் இறக்கி வைக்கப்படுகிறது. நீரைக் கொண்டே நம்முடைய உணவு, உணவைக் கொண்டே நம்முடைய வாழ்க்கை. அந்த நீர் தன்னுடைய உயிரோட்டத்தை பூமிக்குள் செலுத்தி விளைச்சல்களை வெளிப்படுத்துவதை உணருங்கள். ஒரு விதை செடியாக வெளிவருவதை கவனியுங்கள். நீரின் ஆதாரத்தை நிலத்தின் ஊடாக அந்த விதை கிரகித்துக் கொள்கிறது. நீரின் உயிர் சக்திகளை அந்த விதை நிலத்தின் ஊடாக நிலத்தின் உயிர் சக்திகளோடு சேர்த்து கிரகித்துக் கொண்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. வெளியே வந்த பிறகு வெப்பமும் காற்றும் இதர உயிர்க்கூறுகளும் அந்த செடியை, தாவரத்தை முளைப்பிக்கின்றன. மனிதனுடைய உணவின் அடிப்படை இதுதான். பல்வேறு விதமான தாவரங்கள், காய்களும் கனிகளும் விலங்குகளுக்கான உணவுகளும் எத்தனை எத்தனை விளைச்சல்கள் இந்த பூமியிலிருந்து என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். பழங்களை நாம் காட்சிப்படுத்திக் கொள்வோம் மனதில். எத்தனை பழங்கள்! கொய்யா பழம், பப்பாளி பழம், ஆரஞ்சு பழம், சப்போட்டா பழம், மாதுளை, வாழைப்பழம், திராட்சை, மாம்பழம், பலாப்பழம், எத்தனை எத்தனை கனி வகைகள் இவ்வளவு மதுரமான சுவைகளோடு அந்த செடியிலிருந்து வெளிப்படுகின்றன. மனிதர்களாகிய நம்முடைய உணவுக்காக இந்த விளைச்சல்களின் மீது கவனம் செலுத்த வேண்டும். உணவுகளை நாம் உட்கொள்ளுகின்றோம். அந்த உணவு எப்படி ஜீரணத்துக்கு உட்படுத்தப்படுகிறது என்பதை பற்றிய உணர்வு ரீதியான ஒரு தியானம். உங்களுடைய நாக்கின் மீது கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய நாக்கின் மீது கவனம் செலுத்துங்கள். அந்த ஒரு சிறிய சதை துண்டு உணவின் சுவையை உணர்கிறது. அதை கொண்டே உணவின் மீதான திருப்தி உங்களுக்கு ஏற்படுகின்றது. நாக்கின் மீதும் அது உணவின் சுவைகளை உணர்ந்து அந்த சுவை சக்திகளை கிரகிக்கக்கூடிய அந்த செயல்முறையின் மீதும் உங்கள் கவனம் உணர்வு ரீதியாக இருக்கட்டும். உங்களுடைய உமிழ்நீரின் மீது கவனம் செலுத்துங்கள். நம்முடைய வாய்களில் உமிழ்நீர் ஊற்று போல சுரக்கிறது. நாம் உட்கொண்ட உணவுக்கு தக்கவாறாக ஒரு ஊற்று போல சுரக்கிறது, உருவாக்கப்படுகிறது, படைக்கப்படுகிறது. அந்த உணவின் உயிர் சக்திகளை பிரித்து நம்முடைய உடலோடு அந்த உயிரை சேர்ப்பதற்கான அடிப்படையாக இந்த உமிழ்நீர் நம்முடைய வாய்களில் சுரக்கிறது. ஒரு ஊற்று போல சுரக்கிறது.
ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையுள்ள உமிழ்நீரே சுரக்கப்படுகிறது. நம்முடைய உயிர் உணவிலிருந்து உயிரை பிரிப்பதற்காக உமிழ்நீரை சுரக்கிறது. நம்முடைய பற்கள் ஒவ்வொன்றின் மீதும் கவனம் செலுத்துங்கள். கடவாய் பற்கள், மேல் வரிசை, கீழ் வரிசை, இந்த பற்களின் மீது கவனம் செலுத்துங்கள். இந்த பற்கள் உணவை கடிக்கின்றது, அரைக்கின்றது. பல்லு இல்லைன்னா என்னவா இருக்கும்? ஒரு சின்ன வலி பல்லுல ஒரு ஓரமா இருந்தா கூட ஒண்ணும் செய்ய முடியாது. எதையும் சாப்பிட முடியாது. எதையும் சாப்பிட முடியாம ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எத்தனையோ பேரை நம்ம பார்க்கிறோம். இந்த பற்கள் நம்முடைய உணவை உட்கொள்ளுவதில் எந்த அளவுக்கு ஒரு பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இப்போது உணர வேண்டும். நம்முடைய உணவு குழாய் மீது கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய உள் வாய்ப்பகுதியின் தொடக்கத்திலிருந்து நம்முடைய தொண்டை வழியாக கீழிறங்கி வயிற்றோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த குழாய், அதன் மீது கவனம் செலுத்துங்கள். நாம் அரைத்து சுவைத்து உமிழ்நீரில் கரைத்த அந்த உணவு குழாய் வழியாக மெல்ல 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 கீழிறங்குகிறது. மெல்ல 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 கீழிறங்குகிறது. உணவு குழாயினுடைய அந்த சுருங்கி விரியும் இயக்கத்தை கொண்டு மெல்ல மெல்ல கீழிறங்குகிறது. உணவு குழாயின் மீது கவனம். நாம் உட்கொண்ட உணவு குழாயின் வழியாக கீழிறங்கி நம்முடைய வயிற்றை அடைகிறது. சின்ன பேக் மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த வயிற்றுக்குள்ள அந்த உணவுகள் எல்லாம் இறங்குது. அந்த வயிற்றில் செறிவுமிக்க அமிலங்கள் சுரக்கின்றன. செறிவுமிக்க அமிலங்கள் ஒரு கல்லையே கூட கரைத்து விடக்கூடிய அளவுக்கான செறிவுமிக்க அமிலங்கள். ஆனால் அந்த வயிற்றை அந்த அமிலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த செறிவுமிக்க அமிலங்கள் நாம் உண்ட அந்த உணவின் கூளை கரைக்கின்றன, சிதைக்கின்றன. அந்த நிகழ்வு ஒவ்வொரு முறை நாம் உணவு உட்கொள்ளும் போதும் நடக்கிறது. அதை நாம் உணர்பவர்கள் அல்ல. உண்பதோடு சரி, உள்ளே என்ன நடக்கிறது என்பதை நாம் உணர்பவர்கள் அல்ல. ஆனால் வயிற்றில் அந்த ஜீரணம் நடக்கிறது. வயிற்றின் மீது கவனம் செலுத்துங்கள். வயிற்றுக்குள் நிகழக்கூடிய இந்த நிகழ்வுகள் குறித்த உணர்வு நமக்கு வேண்டும். உயிராற்றலை கொண்டு நம்முடைய உள்ளுறுப்புகளில் இந்த ஜீரண செயல்முறையின் படிநிலைகள் செம்மையாக நடந்து கொண்டே இருக்கின்றன. வயிற்றின் இறுதியில் சிறுகுடல் தொடங்குகிறது. வயிறு என்ற அந்த பையினுடைய இறுதி பாகத்தில் சிறுகுடல் என்ற உறுப்பு தொடங்குகிறது. அந்த சிறுகுடலுக்குள் வயிற்றிலிருந்து அந்த உணவு தள்ளப்படுகிறது. வயிற்றில் அந்த கரைத்தல் பணி நிறைவடைந்த பிறகு அந்த தள்ளப்படுதல் நடக்கிறது. அந்த உணவுக்குள் தள்ளப்பட்டு சிறுகுடலுக்குள் இறங்குகிறது. சிறுகுடலில் இன்னுமே செறிவுமிக்க வெப்ப ஆற்றல் அந்த உணவை இன்னும் கரைக்கிறது. சிறுகுடலுக்குள் பித்த நீரும் கணையம் என்ற உறுப்பு சுரக்கக்கூடிய கணைய நீரும் இன்சுலினும் அந்த உணவுக்குள்ளோடு ஒன்று சேர்ந்து கலக்கின்றன.
அங்கே சத்துக்களும் கழிவுகளும் பிரிக்கப்படுகின்றன, இனம் காணப்படுகின்றன. நம்முடைய உயிர் ஆற்றல் இது நேரடியா ஒரு பொருளை பார்த்து செலக்ட் பண்ற விஷயம் கிடையாது. உள்ள ஃபுல்லா இருட்டு. உள்ள யாரும் கிடையாது. உயிரோட்டம். இந்த உயிரோட்டம் இனம் காணுகிறது. இது நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு சத்து. இது உடலுக்கு தேவையற்ற சக்கை என்று இனம் காணப்படுகிறது. இந்த இனம் காணப்படுதல் என்ற மாபெரும் உயிரோட்ட நிகழ்வு நம்முடைய சிறுகுடலுக்குள் ஒவ்வொரு முறை நம்முடைய உணவு உண்ணுதலை தொடர்ந்து நடைபெறுகிறது. சிறுகுடலின் மீதும் இந்த இனம் காணப்படக்கூடிய உயிரோட்டத்தின் மாபெரும் நிகழ்வின் மீதும் நம்முடைய கவனம் நிலை நிறுத்தப்பட வேண்டும். சிறுகுடலிலிருந்து சத்துக்கள், உயிர்க்கூறுகள் இரத்தத்தில் கலக்கிறது. நம்முடைய இரத்த ஓட்டத்தில் இறங்குகிறது, இரண்டர கலக்கிறது. இரத்தத்தை நாம் பார்க்கின்றோம், ஆனால் அந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்கூறுகள் எவ்வளவு எவ்வளவு உயிரோட்டத்தை தாங்கிக் கொண்டு உடல் முழுக்க சுற்று பெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய இரத்தத்தின் மீது கவனம். நம்முடைய இரத்தம் ஒரு ஆறு போல அதற்குரிய ஒழுங்கமைவான பாதைகளில் உடல் முழுக்க உயிர்க்கூறுகளை தாங்கி சுழன்று கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. இரத்த குழாய்கள் மீதும் இரத்தத்தின் மீதும் கவனம் செலுத்தப்பட வேண்டும். சிறுகுடலிலிருந்து பிரிக்கப்பட்ட சக்கைகள் பெருங்குடலுக்குள் இறங்கி அவை பல்வேறு நிலைகளில் கீழிறக்கப்பட்டு திடக்கழிவுகளாக மாறி நம்முடைய உடலை விட்டும் அழகிய முறையில் நமக்கு அதன் மீது ஒரு கட்டுப்பாடும் கொடுக்கப்பட்டு வெளியேறுகிறது. பெருங்குடலின் மீது கவனம். அந்த பெருங்குடல் செய்யக்கூடிய திடக்கழிவு மேலாண்மையின் மீது கவனம். அந்த கழிவுகள் எங்கும் பரவி விடாத வகையில் பாதுகாக்கப்பட்டு மிக பத்திரமாக வெளியேற்றப்படுகிறது. மனிதர்களுக்கான உணவளிக்கப்படுதல், அது ஜீரணிக்கப்படுதல், அந்த ஜீரண நிகழ்விற்கு பிறகான ஜீரண நிகழ்வினுடன் கூடிய அந்த உயிரோட்டத்தை நாம் உணர வேண்டும். நமக்குள் நடந்து கொண்டிருப்பது மாபெரும் அத்தாட்சி. நாம் மிக சொற்பமான அளவே அதன் மீது கவனத்தையும் உணர்வையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜீரண செயல்முறையின் மீது ஒட்டுமொத்தமாக நம்முடைய கவனத்தை செலுத்தி நன்றி உணர்வோடு அதை நினைவில் கொள்வோம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். மெதுவாக கண்களை திறந்து கொள்ளலாம். நம்முடைய உணவுகள் குறித்த இந்த உணர்வு, உணவு ஜீரணிக்கப்படுவது குறித்த உயிரோட்டம் பற்றிய இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். உணவின் மீது இந்த ஒழுங்கு கடைபிடிக்கப்பட்டு விட்டாலே நமக்கு எந்த நோயும் இல்லை. உடல் ஆரோக்கியத்திற்கான மிக உறுதியான அஸ்திவாரத்தை நாம் போட்டவர்களாம். இதுக்கு எந்த எஃபர்ட்டும் நம்ம போட வேண்டிய தேவையில்லை. எல்லாமே உணர்வு தான்.
உணர்வை பயன்படுத்துவது என்பது எவ்வளவு லேசான காரியம். ஆனால் அந்த உணர்வை பயன்படுத்துவதற்கு தடையாக இருக்கக்கூடியவைகள் தான் மனதின் கெட்ட பதிவுகள். அத நம்ம கிளீன் பண்ணிட்டோம்னா, உணர்வா நம்ம வாழ்றதுக்கு எந்த தடையுமே இருக்காது. எல்லாத்தையுமே உணர்வின் அடிப்படையில் நாம் அணுகிக் கொள்ள முடியும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் இருந்தாலே, வாழ்க்கை சார்ந்த மத்த விஷயங்கள்லயும் அந்த அந்த அப்ரோச் வந்துரும். ஏன்னா, அதுதான் நம்ம அடிப்படை. இன்னைக்கு பெரும்பாலான மனிதர்கள் உணவு சார்ந்த உணர்வு தன்மையை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே வேதனைக்குரிய விஷயமாக இருக்கு. என்னென்னமோ சாப்பிடுறாங்க. இப்போ நம்ம பார்ப்போம், இதெல்லாம் எப்படி சாப்பிடுறாய்ங்க? 11 மணிக்கு, 12 மணிக்கு பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அத சாப்பிடுறீங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஏன் தெரியுமா? நாம அத செய்யறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கூட நமக்குள்ள இல்ல. ஏன்னா, நாம் உணவை உணர்வாக அணுகுகிறோம், மதிக்கின்றோம். எனவே, உணவு சார்ந்த கெட்ட தன்மைகள் நமக்குள் வராது. நம்மை அது அணுக முடியாது. அப்போ ஒரு ஒரு ஜங்க உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு உணவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள். அதை சாப்பிட விரும்புகிறீர்கள் என்றாலே, உணவை நீங்கள் கண்ணியப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தம். அதனால் தான் உங்களுக்கு அந்த உணவு குறித்த அடிப்படை ஞானம், அடிப்படை கட்டுப்பாடு போய்விட்டது. தவறான உணவுகளின் மீது ஒரு நாட்டம் ஏற்படுகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம சமூகத்துல ஒண்ணும் இல்ல, ஒரு மாலுக்கு நீங்க போங்க. ஒரு மாலுக்கு நீங்க போனீங்கன்னா, அங்க என்னென்ன உணவு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க மேக்ஸிமம். அத நம்ம சாப்பிடுறோம். அப்போ இதனுடைய வெளிப்பாடு என்பது என்ன என்றால், நோய்கள். அஜீரணம். அஜீரணம் தான் நோயினுடைய தொடக்கம். சாதாரணமா சாப்பிடுறோம். ஆனா, அது நமக்குள்ள என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும். இப்போ உணவு குறித்த அந்த ஞானம், அந்த உணர்வு வந்துவிட்டால், கெட்ட உணவுகளை நாம் நாட மாட்டோம். நமக்கு பிடிக்காது அது. அதன் பக்கமே நாம் போகாம நம்ம கிட்டயே அது கொண்டு வர மாட்டாங்க. இந்த போக்கு நம்முடைய சமூகத்தில் மலர வேண்டும். அதனால, இப்ப நாம இந்த விஷயத்த எங்கிருந்து தொடங்குறோம் அப்படின்னா, குழந்தைகளிடமிருந்து தொடங்குகிறோம். இறைவனுடைய அருளைக் கொண்டு இந்த இந்த வீக்கெண்ட் ஒரு அறிவிப்பை நாம் செய்கின்றோம். குழந்தைகளுக்கான நிறைநல வாழ்வியல் கல்வி. அது நம்ம ஜனவரியிலிருந்து தான் தொடங்குறோம். ஆனா, இந்த குழந்தைகள் தினம் நவம்பர் 14 குழந்தைகளுக்கான, மாணவர்களுக்கான நிறைநல வாழ்வியல் கல்வி என்ற கற்றல் தொகுப்பை நாம் அறிமுகப்படுத்துகிறோம். இறைவனுடைய அருளைக் கொண்டு. இந்த நவம்பர், டிசம்பர் ட்ரையல் கிளாஸஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைங்கள நம்ம டீல் பண்றோம். மாணவர்கள டீல் பண்றோம். ஸோ எப்படி அந்த வகுப்புகள்லாம் போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு சோதனை ஓட்டம் நிகழ்த்தப்படுகிறது. ஜனவரியிலிருந்து ப்ராப்பரா அதுக்கான வகுப்புகள். ஏன்னா, அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு அத நாம புகுத்த வேண்டும். அப்பதான் இப்போ ஒரு ஒரு பையன்கிட்ட போய் நீங்க அத சாப்பிடு, இத சாப்பிடுங்கன்னா அவன் அததான் சாப்பிடுவான். தெரியாம சாப்பிட்டுருவான். ஆனால் அவர்களுக்கு நாம் சத்தியங்களை உரைக்கும்போது, அவர்களுக்கு தெரிந்த மொழிகளில் சொல்லும்போது, நிச்சயமாக அது அவர்களுடைய அந்த அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்ட்ல போகும். அவங்க காலேஜுக்கு போகும்போது, உணவு சார்ந்த ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உணவு சார்ந்த ஒழுங்கு வந்துட்டாலே, கெட்ட பழக்கங்கள் வராது. இன்னைக்கு கெட்ட பழக்கங்கள் மாணவர்களிடையே மலிந்து போய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஈஸியா புகைப்பிடித்தலையும், மது அருந்துதலையும் மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, சுதந்திரம் இருக்கின்றது. எனவே மாணவர்களுக்கு அந்த உணர்வு ஊட்டப்பட வேண்டும் என்ற நோக்கம் உறுதியாக இருக்கிறது. அதைக் கொண்டுதான் இந்த செயல்முறை நாம் தொடங்குகின்றோம். இறைவனுடைய உதவி நிச்சயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பிரார்த்தனைகளும் அந்த வகுப்புகளுக்கு இருக்க வேண்டும். இன்னும் இது போன்ற நல்ல செயல்களை நாம் இந்த சமூகத்தில், நாம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நிறைவேற்றி நமக்கான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். ஸோ தேங்க் யூ வெரி மச். நாளை ஒரு சிறப்பு வகுப்பு ஒண்ணு நம்ம அரேஞ்ச் பண்றோம். அது குறித்த அறிவிப்புகள் வரும். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் எ குட் டே.